ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டேனாலே டைரெக்டாக லன்ச் தான். மார்னிங் காஃபி குடிச்சதுமே சீக்கிரமாக க்ளீனிங் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் சண்டே ஒரு நாள் ஃப்ரீ கிடைச்சாலே அது க்ளீனிங்க்கு தான் போகும். டீப் க்ளீனிங் எல்லாம் பண்ணுறதுக்கு சண்டே பெஸ்ட். அண்ட் இங்கே ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷல் மீன் குழம்பு. அதுக்கான மசாலாலாம் தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கும் மசாலா போட்டு வச்சாச்சு. இந்த தவிட்டு பழம் இந்த குன்னூர் ஊட்டியிலலாம் நிறைய கிடைக்கும். அண்ட் இப்போ ரேராக தான் கிடைக்கிது. இங்கே மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் சாதம் வெந்துட்டுருக்கு. ஸோ மீன் குழம்புக்கு எப்போவுமே கோகோனட் ஆயில் தான் நல்லாயிருக்கும். அதில் நாம் கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சும்மா மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே சாப் பண்ண வேண்டாம், ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் டொமேட்டோ, அப்புறம் புளித்தண்ணி, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சு வரும்போது இதில் ஃபிஷ் எல்லாம் போட்டுக்கலாம். இங்கே நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் ஷின்சான் போயிட்டுருக்கு. அண்ட் துணி காய வைக்கிற வேலையெல்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். துணி நிறைய வாஷ் பண்ணுறதுக்கும் இருந்தது, அண்ட் நிறைய மடித்து வைக்கிறதுக்கும் இருந்தது. ஸோ அதெல்லாம் சீக்கிரம் முடித்து வச்சிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இது சில்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. நம்ம சிக்கன் மாதிரியே இருக்கும். சில்லி சிக்கனுக்கு போடுற மசாலாவும் போடலாம், இல்லை யூஸ்வல் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு போடுற மசாலாவும் போட்டுக்கலாம். இங்கே மீன் குழம்புல கோகோனட் ஆயில் அதுக்கப்புறமாவும் ஊற்றிக்கலாம். அண்ட் ஃபிஷ் இங்கே ரெடி ஆயிருச்சு. ஸோ லன்ச் நம்ம சாப்பிட போகிறோம். லன்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லி ஓடிடியில் இட்லி கடை வந்திருந்தது. ஸோ அதை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.